गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். பொதுவாக எல்லா இடத்துலையும் இந்த சம்சாரத்தை சாகரமாக தான் வர்ணிப்பா. சம்சார சாகரம் தாண்ட முடியாது, சாகரத்தை தாண்ட முடியாதுன்னு தானே எல்லாரும் வர்ணிப்பா. இங்கே ஜடபரதர் இப்போ இந்த அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணும்போது ரகுகுணன்ட்ட சொல்லும்போது, நம்ம இந்த சம்சார வாழ்க்கையில் உழண்டுருக்கோமே, விஷய சுகம், அஜ்ஞானம், அவித்யை அப்படின்னு, இது என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்சார வாழ்க்கையை ஒரு காணனம், ஒரு காடு போல் வர்ணித்து அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம், ஒரு காட்டில் சஞ்சாரம் பண்ணுறவனுக்கு எந்தெந்த கஷ்டங்கள்லாம் வரும், எப்படி அந்த கஷ்டத்தெல்லாம் மீளணும், எது எந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறவன் சம்சார சாகரத்தில் அது இது போல், அது இதை போலன்னு சொல்லி வர்ணிச்சுட்டு வர. அப்படி இந்த மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பித்து இந்த சம்சார சாகரத்தையே ஒரு காடாக வர்ணிச்சுன்னு சொல்லிட்டு வர ஜடபரதர். அது சொல்லிட்டு வரும்போது, இந்த சம்சார சாகரம் என்ற காடு, இதில் சஞ்சாரம் இருக்கும்போது முதல்ல நம்மளுக்கு வர்றது எது அப்படின்னா, காட்டில் சஞ்சாரம் பண்ணால் எல்லாத்துக்கும் பயப்படுறது என்ன அப்படின்னா, துஷ்ட மிருகங்களை விட அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது மிருகத்தை கூட நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இந்த திருடர்கள் வருவார், இந்த காட்டிலேன்னு வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வருவான்ல, அவன் தான் இருக்கலே ரொம்ப மோசமானவன். அவன்கிட்ட சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டம். எப்படி ஒரு காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு அந்த திருடர்கள் வந்து அவர்கள்டேருந்து மீண்டு சஞ்சாரம் பண்ணுவது எப்படி ரொம்ப கஷ்டமோ, அதே மாதிரி இந்த சம்சாரம் ஆகிற காட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது 6 திருடர்கள் இருக்கானா. அது என்னென்னா, பஞ்ச இந்திரியமும் மனசு. அவனை நம்மளை வசீகரணம் பண்ணிட்டு நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுறான். நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நல்லது எல்லாத்தையும் எடுத்துட்டு விஷய சுகத்தை போட்டு, எப்படி அந்த திருடன் வந்து என்ன பண்ணுவான், இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் எல்லாத்தையும் உரி விட்டு அமுச்சுட்டுருவானோன்னு, அவனுக்கு எதுவுமே இல்லாதபடிக்கு. அந்த மாதிரி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஞானத்தையும் இல்லாதபடிக்கு இந்த விஷய சுகமும் இந்திரியமும் மனசும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறதுனா, நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஞானத்தையும் அபகரிச்சுன்றது அப்படின்னு வர்ணிச்சுட்டே வரார். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். இப்படி இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மான்குட்டியை பார்க்குறான். அது அழகாக இருக்குது, அது தன் கூடயே வந்துட்டுருக்கு, அது தன்னோடதுன்னு வச்சுன்னு வரான். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா அது சும்மா இருக்குமோ, அந்த மான்குட்டியை அபகரிக்கிறதுக்காக துஷ்ட மிருகங்கள்லாம் கத்துறது. அந்த துஷ்ட மிருகங்கள் வந்து இந்த மான்குட்டியை வந்து எப்படியோ அபகரிச்சுன்னு போயிடுறது. எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மான்குட்டி யாருன்னா, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு வச்சுட்டுருக்கிற பணம். துஷ்ட மிருகங்கள் யார் அப்படின்னா, இந்த தன்னுடைய மனைவி, குழந்தைகள், பந்துக்கள் இவெல்லாம் இருக்கால, இவனுக்கு இஷ்டமே இருக்காதான் இவாளுக்கு பணம் கொடுக்கணுன்னாலும். ஆனால் வேறு வழி இல்லாமல் தலையெழுத்தேன்னு கொடுத்து தான் ஆகணும்னு பணத்து மேலே வச்ச அந்த ஆசையினால் மனைவிக்கு கொடுக்கறதுக்கே யோசிப்பானான். ஆனால் வேறு வழி இல்லாமல் கொடுக்கணுன்றதுனால இப்படி தான் எல்லோரும் கொடுத்துட்டுருக்கான். எப்படி வந்து அந்த மானை வந்து அபகரிச்சின்னு போகிறதும் அந்த நரிகள் மற்றவைகள்லாம் துஷ்ட மிருகங்கள் வந்து, அதே போல் நம்மளுடைய சொஜனங்கள், பந்துக்கள், மனைவி மக்கள்லாம் இந்த சம்சாரம் என்கிற காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தனத்தை அபகரிச்சுன்னு போகிறா. அப்படியே அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது நிறையா மரங்கள், கீழே புதறுகள், அங்கங்கே வளர்ந்துருக்கிற புல், இதெல்லாத்தையும் தாண்டின்னு தானே போகணும். இதையும் தாண்டாராம். இங்கே என்னென்னா, இப்போ இந்த அத்தியாயத்தில் வந்து இவர் ஒரு தத்துவமாக சொல்லிட்டு போகிறார். அடுத்த அத்தியாயம் 14வது அத்தியாயத்தில் இதை புரியலன்னு கேட்ட உடனே இதே இன்னும் விஸ்தாரமாக பரீட்சித் மகாராஜாவுக்கு பிரம்மனிஷ்டால் சுகாச்சாரியால் சொல்கிறார். இப்போ சுருக்கமாக இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம். எப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது அந்த காட்டுக்கு நடுப்புற மரங்கள், அப்புறம் அந்த புல், இதுக்கு நடுப்புற சஞ்சாரம் பண்ணிட்டு வரான் அந்த ஜீவனானவன். இந்த சம்சார வாழ்க்கையிலையும் இப்படி தான் கஷ்டப்பட்டுன்னு வரணும். அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது அங்கே நிறையா இந்த பூச்சிகள்லாம் இருக்கான், துஷ்ட பூச்சிகள். அவைகள்லாம் வந்து கடித்தாலே ரொம்ப சிரமமாக இருக்கும், அங்கங்கே வீங்கிடும் விஷப்பூச்சிகள்லாம் இருக்குது. அந்த விஷப்பூச்சிகளுக்கு நடுப்புற சஞ்சாரம் பண்ணிட்டு போயின்னு இருக்கான். அது என்னென்னா, இந்த விஷப்பூச்சிகளாக சொல்லும்போது இந்த ஆசையை தான் விஷப்பூச்சிகளாக சொல்கிறேன். இந்த ஆசையை தான், அது பார்க்குறதுக்கு நன்னா இருக்குமே தவிர கிட்டக்க வர வர அனுபவிக்க விஷப்பூச்சி போல் நம்மளுக்கு அது வரும். இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது விஷப்பூச்சியானது எவ்வளோ ஆபத்தோ, அதே மாதிரி இந்த சம்சாரம் ஆகிற இந்த பந்தத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது ஆசைகள்லாம் விஷப்பூச்சி அப்படின்னு இதை வர்ணிக்கிறார். திருப்பி அந்த ஜீவன் அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது 2 பெரிய கிணறாம். அந்த கிணறுக்கு எவ்வளோ ஆழம்னே தெரியல, அப்படி ஒரு கிணறை பார்க்குறான். அப்படி கிணறை பார்த்துட்டே வரும்போது பார்த்தா அடுத்தது சில இடங்கள்லாம் இருக்கான்.
அந்த இடத்த பார்த்தா எது இது நன்னா இருக்கே, இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு ரம்யமாக இருக்கும் மனசுக்கு. எப்படின்னா இந்த சம்சார வாழ்க்கை வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு, இந்த சம்சார வாழ்க்கை வந்து பார்க்குறதுக்கு நன்னா இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே போனால் தானே அதனுடைய கஷ்டங்கள்லாம் தெரியும். ஏதோ லவலேஷ சுகத்துக்காக அதுக்குள்ளே மாட்டின்ட்டு எப்படி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஸ்தலம் நல்லாயிருக்கும், உள்ளே போக 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 அதனுடைய கஷ்டங்கள் தெரியுமோ அந்த காட்டில், அதே போல் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தான் அந்த சம்சார வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவெல்லாம் நன்னா இருக்கா அப்படின்னு உள்ளே போய் கேட்டால் அவரவர்களுக்கு 1000 பிச்சு புடுங்கல் இருக்கும். இப்படி தான் இந்த சம்சார வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவது போல் இந்த சம்சார வாழ்க்கையும் இந்த காட்டையும் சேர்ந்து சேர்ந்து வர்ணிச்சென்று வரார் ஜடபரதர். இப்படி இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மேகமூட்டமாக வந்து எல்லாத்தையும் மறைக்கிறதான். மேலே என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, எப்பேற்பட்ட ஆபத்து வரும்னு தெரியலையே அப்படின்னு இந்த ஜீவன் சஞ்சாரம் பண்ணுறது எப்படி வர்ணிக்கிறார்னா, இந்த சம்சாரமாகிற காட்டில் இந்த மாய அஜ்ஞானம் வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த ஜீவனை போட்டு அதில் முழுங்கடிச்சிடுறது, அதுலேருந்து மீளவே முடியாதபடிய கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது தூரக்கலேருந்து சப்தம் கேட்கும்போது நன்னா இருக்கான். ஆஹா இந்த சப்தம் நன்னா இருக்கே அப்படின்னு கிட்டக்க நெருங்க நெருங்க எப்படி இருக்குன்னா, கிட்டக்க வர 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 அந்த சப்தம் ரொம்ப கொடூரமாக ஆக ஆரம்பிச்சிருது. காதே வலிக்கிறது போல் பொறுமையாக இருக்குது. பார்த்தா அது துஷ்ட மிருகங்களுடைய சப்தம், நல்ல பட்சிகளுடைய சப்தம் இல்லை. எப்படி இந்த சம்சார பிரபஞ்சத்தில் வாழும்போது நீ தான் இந்திரன் சந்திரன் அப்படின்னு கொண்டாடுவா எல்லோரும் மனைவிலேருந்து ஆரம்பித்து. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாம் தன்னுடைய காரியம் ஆகணுன்றதுக்காக தான் எல்லோரும் பிரியமாக இருப்பாளே தவிர யாருமே வந்து நீ சௌக்கியமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டா. எல்லாரும் சுயநலமாக தான் இருப்பா அப்படின்றது போதில் இதை வர்ணிக்கிறார். அந்த காட்டில் கோரமான காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது ஒரு அழகான மரம் பார்க்குறான். இங்கே கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு வரான். அந்த மரத்தடியில் வந்திருந்தால் பொதுவாக எப்படி இருக்கும், ஆஹா நிம்மதியாக இருக்கும். ஆனால் நேர் மாறுதலாக எப்படி இருக்குன்னா, அந்த மரத்துக்கு அடியில் வந்து நின்னால் இன்னும் கூட தாகம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் கூட கஷ்டம் வருதான். ஏடா இப்படி மாயாக இருக்கே அப்படின்னு தோன்றுறது. இது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சம்சார சாகரத்தில் ஒரு குடும்பத்தோடு இருந்தால் நம்ம சௌக்கியமாக இருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நடக்கும்னு உள்ளே வந்துட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்து அதில் இப்படி போட்டு தப்பிக்கிறார்களே இப்படி ஜனங்கள், அதையும் இதையும் சேர்த்து சேர்த்து சொல்லி இப்படி அந்த நல்ல மரம்னு நினச்சின்னு போனால் அதே அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது போல் நம்மளுக்கு ஆசிரியம் இதுதான் நம்மளுக்கு நிம்மதின்னு உள்ளே போய் அதில் திண்டாடின்னு இருக்கிற இந்த ஜீவனை பற்றி இப்படி வர்ணிக்கிறார். இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது போராதுக்கு இன்னும் ஒரு திருடர்கள்லாம் வருவாளாம். அந்த திருடர்கள் வந்து இருக்கிற கொஞ்ச நேரமும் தன்கிட்ட இருக்கிறது, அப்புறம் ஏதாவது பயமுறுத்துறதுன்னு இப்படி பண்ணிகிட்டு இருப்பா. அதெல்லாம் என்னென்னா, அந்த கொள்ளையாளர்கள் இவன்கிட்ட வந்து பணத்தை திருடின்னு போகிறானோ, அதே மாதிரி ஆசை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சம்சார வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய காலம் இருக்கே, அந்த காலம்தான் தனமாக நம்மளுக்கு. அதனால தான் டைம் இஸ் மணின்னு சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி இந்த காலம்தான், இந்த காலத்தை வந்து இந்த ஆசை வந்து கொண்டு போயிடுமா. இது வந்து இது தனம்னா என்னென்னா டைம் இஸ் மணின்னு லௌகீகமாக சொல்கிறது. ஆனால் இங்கே தனத்தாக எதை சொல்கிறது அப்படின்னா பகவத் பிராப்தியும் பகவானுடைய சரணாரவிந்த அடையிறது தான் உத்தம தனமாக சொல்லி அதுக்கு காலம்தான் வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு சகாயம் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது. அந்த தனம், இந்த காலமாகிற தனத்தை வச்சுட்டு பகவானுடைய திருவடியை போய் அடையலாம் உத்தமமான விஷயத்த. அது என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆசை அப்படின்றது வந்து இந்த காலமாகிற தனத்தை தூக்கின்னு போகிறது போல் இந்த ஆசைகள் வந்து நம்மளுடைய தனத்தை, காலமாகிற தனத்தை தூக்கின்னு போய்டுறது அப்படின்னு ஜடபரதர் வர்ணிக்கிறார். சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு மலை தெரியறதான். இந்த மலை எப்படியாவது தாண்டிடுவோன்றதுக்காக அந்த ஜீவன் மேலே ஏறுறான். ஏறும்போது பார்த்தா அவன் காலில் முள் குத்துறது, அங்கங்கே பாறை அதை சிராக்கிறது, இப்படி கஷ்டப்பட்டுட்டே ஏறுறான். இதனுடைய தத்துவத்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்சார துக்கத்தில் வாழும்போது நம்மளுக்கு வர கஷ்டங்கள், சுகங்கள், துக்கங்கள் இருக்கே, இந்த தொந்தங்கள் இருக்கே, இவைகள்னால வரக்கூடிய சிரமத்தை வர்ணிக்கிறார். அப்படியே அதை தாண்டி மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா, பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பா. அந்த மலைப்பாம்பு என்னன்னா அதை பின்னாடி வர்ணிக்கும்போது இந்த மலைப்பாம்பு கிட்ட மாட்டிட்டோன்னா அவ்வளோதான், அதுதான் வந்து மிருத்யு அப்படின்றது போல் இந்த மலைப்பாம்பை வர்ணிக்கிறார். அப்படியே இந்த ஜீவன் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது சில சமயத்தில் பார்த்தா வெயில் அடிக்கிறது தாங்க முடியல, சில சமயத்தில் ஜில்லுன்னு காற்று அடிக்கிறது, மழை வருவது போல் இருக்குது, கொஞ்சம் சமாதானம் பண்ணது போல் இருக்குது. ஆனால் அடிக்கிற மழை முடியல. இப்படி மழை முடிஞ்சோடனே ஜிலு 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 ஜிலுன்னு குளிர் ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் நன்னா இருக்கிறது போல் இருக்குது, ஆனால் அந்த குளிர் தாங்க முடியல. இப்படி தானே காட்டில் இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும்.
அப்படியே அந்த சஞ்சாரம் பண்ணுறவன் கஷ்டப்படுறான்ற உடனே என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்சார வாழ்க்கையில் வரக்கூடிய அப்பப்போ வரக்கூடிய சுகம் துக்கத்தை எல்லாத்தையும் சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் பார்த்தா எல்லாம் வந்து சுகமாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் போக 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 துக்கௌஷதம் ததப்பி துக்கம்னு சொன்னது போல் இது எல்லாமே கடைசியில் துக்கத்தில் தான் போய் முடியும். அப்படி பார்க்குறதுக்கு தான் ஆரம்பத்தில் நன்னா இருக்குமே தவிர, ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா உண்மையாகவே துக்கம்தான் இதனால் அப்படின்னு இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த சீதோஷ்ணம் இவைகள்லாம் கஷ்டப்படுறத வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய அப்பப்போ வந்து போகக்கூடிய சுகதுக்கம் இதில் என்னென்னா எப்படி என்ன இப்போ ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு சின்ன சுகம் வருவது போல் இருக்க ஒன்றும் அந்த சுகத்துக்கு ஆசைப்பட்டு போய் இவன் நம்ம அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன் போகிறான். இப்படி வந்து நல்ல மழை பெய்யுறதே அப்படின்னு அந்த மழையே கஷ்டமாயிடுது அப்புறம் நம்மளுக்கு. அதே போல் சம்சார வாழ்க்கையில் இருக்கும்போது ஆரம்பத்தில் இதுதான் நம்ம புருஷார்த்தம், இதுதான் நம்மளுக்கு சௌக்கியம்னு நினச்சிட்டு உள்ளே போனால் அதே அவன் கழுத்தை கட்டிண்டு அதே அவனுக்கு பாரமாக மாறிடுறது. இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறவனுக்கு இந்த மழை வெயில்லாம் எப்படி கஷ்டப்படுத்துறதோ அப்படி சம்சார வாழ்க்கையில் இருக்கிற இவனுக்கு இந்த சுகத்துக்கங்கள்லாம் சேர்ந்து கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். இவன் இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது அழகாக அந்த கொடிகள்லாம் தெரியறதான். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கொடிகள், இந்த கொடிகள் பார்த்தா இவ்வளோ நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் அதை முகரணும், அதில் இருக்கிற அந்த பூவெல்லாம் பறிக்கணும்னு நினைக்கிறான். அது இந்த சம்சார வாழ்க்கையில் பார்த்தா இந்த ஆண் பெண்ணுடைய அட்ராக்ஷன் தானே. ஆணுடைய பெண் பெண்ணுக்கு ஆணுன்ற மாதிரி அட்ராக்ஷன் ஆகும். அது அட்ராக்ஷன் ஆகிறதுனா அதனால ஒரு காம விருத்திகள் உண்டாகி அந்த கொடிகளில் அந்த கொடினால் உற்பத்தியான பூக்கள், அந்த பூக்களில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக வந்த பட்சிகள் வந்த வண்டுகள்லாம் என்னென்னா அதை வர்ணிச்சுட்டு அதையெல்லாம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொடியெல்லாம் வந்து சம்சார வாழ்க்கையில் பார்த்தா ஆணுக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் அதை போய் தாத்காலிக சுகத்துக்காக அது கூட ஈடுபட்டு அதுலேருந்து வரக்கூடிய பூக்கள்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நம்ம ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கும்போது உண்டாகிற அந்த சந்ததியை தான் எப்படி சொல்லி இதில் மாட்டிக்கிறான். இதெல்லாம் நன்னா இருக்குது சந்தோஷம்னு நினச்சேன்னு இதில் மாட்டிக்கிறான். ஆனால் இவைகள் எல்லாம் என்னென்ன ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும்ன்ற விஷயம் தெரியாதபடிக்கு இதுதான் சாஸ்வதம்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் கொண்டு போயிடுறது. அதே போல் இந்த சம்சார வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதை தான் இந்த காலம் வந்து இவன் அழிச்சுன்னு போயிடுறது, இல்லைன்னா அது போயிடுறது. இப்படி தான் இவன் தத்தளிச்சுட்டு இருக்கான் அந்த சம்சார வாழ்க்கையில். இப்படியே அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு சிங்கத்துடைய கர்ஜனை கேட்குறானா. சிங்கத்துடைய கர்ஜனை கேட்டால் எப்படி இருக்கும், நடுங்கும் ஒன்றும். அந்த நடுங்கில் பயப்படுறான். அதே போல தான் இந்த சம்சார வாழ்க்கையில் சிம்மத்துடைய கர்ஜனை என்னென்னா வியாதியை சொல்கிறார். இந்த வியாதி வந்ததுக்கப்புறம் தானே நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் வரும். வியாதி வராத பர்யந்தும் திமிரோடு சுற்றுவோம். வியாதி வந்துடுதுன்னா தெரியும் ஒன்றும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அவன் அந்த சம்சாரம் பண்ணி இந்த சிம்மத்துடைய கர்ஜனத்தை கேட்டான். சிம்மத்துடைய கர்ஜனை கேட்டதுக்கப்புறமாவது அவன் அந்த சிங்கத்தில் அகப்படக்கூடாதுன்னு ஏதாவது உபாயம் யோசிக்காதபடிக்கு அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, இந்த சின்ன சின்ன செந்நாய்கள் நரிகள் இது கூட சக்கியம் வச்சுக்கிறான் சிங்கத்தை எதிர்க்கிறதுக்காக. அதால் போய் அதை அடக்க முடியுமோ? இந்த சம்சார வாழ்க்கையில் சொல்லும்போது என்ன பண்ணுறான்னா, வியாதி வந்ததுக்கப்புறம் கூட பகவானுடைய திருவடியை ஆசிரியிக்காதபடிக்கு இன்னும் மறைவு மக்கள் மேலே ஆசை வச்சு இவர்கள் கூட இருக்கணும்னா அவர்களால் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியுமோ? இவன் எப்போ காலமாவான் இந்த வியாதியோட கஷ்டப்பட்டுருக்கான், இவன் கூட நாமளும் திண்டாடின்னு இருக்கோம்னு இவன் எப்போ காலமாவான் தான் காத்துட்டு இருப்பாளே தவிர அவளால் என்ன பண்ண முடியும்? இப்படி இந்த அஜ்ஞானமானது இவனுக்கு இருந்துட்டு அப்போ கூட பகவானுடைய திருவடியை தியானம் பண்ண மாட்டான். அப்போ கூட இந்த ஜனன மரண பிரவாகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மனைவி மக்களை தான் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த காலநிலத்தில் அவன் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தா 2 பெரிய குகை தெரியுமா. அப்பாடா குகை வந்துடுத்து, இந்த குகை வழியாக நம்ம உள்ளே பூந்து இந்த காரணம் இந்த காட்டுலேருந்து வெளில வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சஞ்சாரம் பண்ணிட்டு எப்படியோ அந்த குகைக்குள்ளே பூந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெளில வந்தால் திரும்ப ஒரு காட ஆரம்பிக்கிறது. ஆஹாஹா இப்போ தான் ஒரு காட்டில் சஞ்சாரம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோன்னு பார்த்தா திரும்ப ஒரு காட ஆரம்பிக்கிறதேன்னு கஷ்டப்படுறானா. அது இங்கே தத்துவமாக என்ன சொல்கிறாருன்னா, இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே வந்து எப்படியோ வந்து இந்த ஜீவனானவன் உயிரை விட்டு அப்பாடா உயிரை விடும்போது தான் ஞானம் எல்லாம் வரும். பகவானை மறந்துட்டோமே, இப்படி வீணாக போயிட்டோமே, எப்படியாவது வந்து நம்ம வந்து இந்த உயிரை விட்டு அடுத்தது பகவானோட 2 சேரலாம் அப்படின்லாம் நினச்சின்னு இவன் பிளான் போடுறான். அப்படி போடும்போது என்னாச்சுன்னா, எப்படி அவனுக்கு திரும்ப பார்க்கும்போது இன்னொரு காடானது வந்துருத்தோ அதே போல் இன்னொரு ஜென்மாவானது இவனுக்கு உண்டாகி
அந்த ஜென்மா மூலியமாக இந்த கிரந்தி ஏற்பட்டு சங்கம் ஏற்பட்டு இப்படியும் இதில் சஞ்சாரம் பண்ணும்போது அதில் இருக்கிற திருடர்கள் வரார்கள், அதில் இருக்கிற மனைவி மக்கள், அதில் இருக்கிற சுகதுக்கம், அதில் இதுவாகி திரும்பி கடைசியாக இந்த மலைப்பாம்பாகிற மிருத்யு அப்புறம் சிம்மகர்ஜனமாகிய வியாதி திரும்பவும் ஒரு பெரிய குகை வழியாக உள்ளே போய் இப்பயாவது பகவான் கிட்ட போகலான்னு நினச்சா அடுத்தது திரும்ப ஒரு புதுசாக ஒரு காட்டானது உண்டாருது. இது ஒரு லூப் மாதிரி நடந்துட்டே இருக்குப்பா. இதுக்கு ஒரே வழி என்னன்னா பகவத் பக்தியும் விவேகமும் இருந்தால் தான் இந்த காரணம், இந்த காட்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய பாதையானது நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு இந்த சம்சார வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டத்தையும் ஒரு காற்றன் தனியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற கஷ்டத்தையும் சேர்த்துன்னு வர்ணிச்சன் வரார் ஜடபரதர். இப்படி இந்த ஜனமரண பிரவாகத்தையும் காட்டையும் சேர்த்து சொன்ன உடனே ரகுகணன் கேட்குறாராம், அப்போ இதுக்கு வழியே கிடையாதா? இப்படி இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன் அடுத்தடுத்த காட்டுக்கு போய் இப்படி திண்டாடின்னு இருக்கிறது தான் வாழ்க்கையா அப்படின்னு உடனே இல்லைப்பா, அந்த காட்டில் நீ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வெளில வரக்கூடிய பாதையானது இருக்குது. அந்த பாதையானது எப்படி இருக்குன்னா இந்த புல், சில மரங்கள், சில செடி கொடிகள் இவைகள்லாம் வச்சு அதை அப்படியே மறைச்சின்னு இருக்கான். அதை என்ன பண்ணணும்னா திவ்யமான ஒரு கத்தி அருவாளை வச்சுட்டு அதை நீ இப்படியே வெட்டின்ட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டே போனேன்னா அதுக்குன்னு ஒரு பாதை இருக்குப்பா, அந்த பாதையில் நீ சஞ்சாரம் பண்ணிட்டே வந்தேன்னா இந்த காட்டிலேருந்து வெளில வந்துடலாம். அதே போல் இப்படி நீ இந்த காட்டில் சம்சாரமாகிற இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது மகான்களுடைய வாக்கு பகவத் பக்தின்றதை வச்சுண்டு பகவத் தியானம்ன்றதை வச்சுண்டு மகான்களுடைய அனுகிரகம்ன்றதை வச்சுண்டு ஞானம் அப்படின்ற ஒரு திவ்யமான ஒரு கோடாலி கத்தியை வச்சுண்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த புற்கள், இந்த செடி கொடிகள்லாம் எப்படி இந்த கோடாலியால் அறுத்து தள்ளினா பாதை தெரிகிறதோ அதே போல் ஞானமாகிற அந்த அருவாலை எடுத்துட்டு இதை நீ எல்லாம் அறுத்து தள்ளின அப்படின்னா விஷய சுகத்தில் வரக்கூடிய இந்த சுகத்தை எல்லாத்தையும் அறுத்து தள்ளினே ஆனால் ஞானமாகிற பாதையானது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம் இல்லை. மனைவி சாஸ்வதம் இல்லை, குழந்தைகள் சாஸ்வதம் இல்லை, வீடு சாஸ்வதம் இல்லை, எதுவுமே சாஸ்வதம் இல்லை. ஏதோ பகவான் சில காலத்துக்காக கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்னு எதை மேலும் ஆசை வைக்காமல் பகவானிடத்தில் அனவரத்தமும் ஆசை வை, அதுதான் உன்னைய புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறார் ஜடபரதர். இப்படி பலவிதமாக உபதேசம் பண்ணி மனசை பகவானிடத்தில் செலுத்து. அதுக்கு 1000 சாதனைகள் இருக்குது. மகான்களுடைய திருவடியை ஆசிரியித்து நீ சாதனை பண்ணிட்டு வந்தனா பகவான் அடைஞ்சிருவ அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த உடனே என்னாச்சுன்னா ரகுகணன் நேராக அவருடைய திருவடியில் விழறார். இவர் தான் சொன்னார், ஒன்றும் என்ன சொன்னார், மகான்களுடைய திருவடி தூளியை சரீரம் முழுக்க அபிஷேகம் பண்ணிண்டா உனக்கு பக்தியானது உண்டாகும், மனசில் இந்த மாறுதலானது உண்டாகும், பகவான் தான் கதின்ற ஒரு எண்ணம் உண்டாகும்னு இவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மகான் யார்னா ஜடபரதர். அவர் சொன்னது போல என்ன பண்ணுறாருனா அவருடைய வாக்கியம் சத்தியம்னு நம்புகிறார். ஏன்னா அப்படி ஒரு மனசானது அவருக்கு அவருடைய வாக்குனால் மாறிடுத்து. அந்த ஜடபரதர் எந்த பூமியில் நின்றுருக்காரோ அந்த பூமியில் இருக்கிற அந்த திருவடியை சம்பந்தப்பட்ட அத்தனை தூளியும் காலோடு சேர்த்து அரிச்சு எடுத்து தன் சரீரத்து முழுக்க போட்டுக்கிறானா அந்த ராஜாதிராஜனாக இருக்கக்கூடிய ரகுகணன். இப்படி உடம்புல கொஞ்சம் கூட மிச்ச விடாதபடிக்கு அவர் சரணஸ்பரிசத்தில் பட்ட அந்த தூளியை போட்டுண்ட உடனே என்னாச்சுன்னா அவர் வாக்கு சத்தியம் ஒன்றும் அவர் சரணஸ்பரிசத்தில் பட்ட தூணியானது நம்பி இவன் சரீரத்தில் போட்டுண்ட உடனே இவன் மனசில் அவர் என்னென்னலாம் உண்டாகும் சொன்னாரோ அந்த மாறுதல்கள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிருத்தான். எப்படி வியாதியில் கஷ்டப்படுறவனுக்கு மருந்து கொடுத்தா மாறுதல் உண்டாகிடுமோ அப்படி மனோவியாதியத்தில் கஷ்டப்படுத்துட்டு இருக்கிற இவனுக்கு அந்த ஜடபரதருடைய பாதரேணுவை சரீரத்தில் போட்டுண்ட உடனே மனசில் இருக்கிற வியாதியெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிருத்தான். இப்படி கதறிண்டு தன்னை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி அந்த ஜடபரதரை பார்த்து ரகுகணன் பேசுகிறாராம், நீங்கள் எப்பேற்பட்டவர், நீர் யாருன்னு நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு தெரியறது. அப்பேற்பட்ட நீங்கள் உங்கள் அப்பாவட்ட பேசலை, அம்மாட்ட பேசலை, சகோதரால்கிட்ட பேசலை, யார்கிட்டையுமே பேசலை, என் மேலே கருணை வச்சு உங்கள் வாக்கை திறந்தேலே, அப்படி அமிர்தமயமான வாக்கை என் மேலே கொட்டினதுனால என் மனசில் ஜென்ம ஜென்மமாக இருந்த அஜ்ஞானமானது க்ஷணத்தில் நீங்குவது போல் பொசுக்குவது போல் பொசுங்கி போய் என் மனசானது இப்போ நிர்மலமாக ஆச்சே. இப்பேற்பட்ட விஷயத்தை உலகத்தில் பெரிசான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த ஞானோபதேசத்தை கொடுத்த நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தா எனக்கு கொடுத்தேன்.
எந்த எதிர்பார்த்தும் இல்லாதபடிக்கு இப்படி கொடுத்த உங்களுக்கு நான் என்ன பதில் பண்ண முடியும்? ஆனால் என்ன பதில் பண்ண முடியும்னு கதறிண்டு என்ன பண்ணுறாருனா, அவர் எந்த பூமியில் இருக்காரோ அவரை கொஞ்சம் நகர சொல்லிட்டு அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அங்கே போய் அங்க பிரதட்சணம் பண்ணுறானா, விழுந்து விழுந்து பரல்றானா. இந்த சரணதூளி என் சரீரில் படட்டும், சரீரத்தை பட்டு இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற இந்த பாபம் மனசில் இருக்கிற இந்த கல்மஷம் எல்லாம் போகட்டும்னு அப்படி உழுந்து பிறண்டுட்டு அவருடைய திருவடியை பிடிச்சின்னு விடமாட்டேங்கிறான். திருவடியை பிடிச்சின்னு விடமாட்டேங்கிறான். எப்பேற்பட்ட உபதேசம் பண்ணீர், எப்பேற்பட்ட உபதேசம்னா எத்தனை ஜென்மா அஜ்ஞானமானது மனசில் ஊறிண்டே இருக்குது, அந்த வாசனா பலமானது இருக்குது. உங்களோட உபதேசத்தை கேட்க கேட்க என் சரீரத்திலேருந்து ஏதோ அஜ்ஞானம் போனது போல ஒரு தோற்றம் எனக்கு உண்டாயிடுது. அப்படி உங்களுடைய வாக்கானது பண்ணிட்டே இதுக்கு நான் என்ன பதில் பண்ண முடியும் அப்படின்னு நான் திருவடியை பிடிச்சிண்டு கதறிண்டு ஜடபரதரை பார்த்து புனகா நமஸ்காரம் பண்ணி, இந்த அஜ்ஞானத்தை நீங்கள் போக்கணும்னா என்ன கோடிக்கணக்கான வருஷமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை அவர் போக்கணும்னா என்ன கோடிக்கணக்கான வருஷத்தை எடுத்துட்டார்னா எடுத்துக்கல. எப்படி ஒரு 100 கணக்கான வருஷம் குப்பையை எரிக்கிறதுக்கு ஒரு நெருப்பு குச்சி போதுமோ, அதே போல் கோடிக்கணக்கான ஜென்மாவில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை 1.5 மணி நேரம் தான் உபதேசம். அதுவும் பெரியவாலாம் சொல்லும்போது என்ன ஆச்சரியம்னா, உபதேசம் பண்ணும்போது அந்த பல்லாக்கு தோல்லையே வச்சுருந்தான் உபதேசமா. இவர் பண்ணும்போது அவர்களும் சுமந்துட்டுருக்கா, அவள் வலியோட அப்பான்னு சுமந்துட்டுருக்கா, சுமந்துட்டே அவள் நின்றுட்டுருக்காளாம். மற்றவர்கள்லாம் ஜடபரதர் பிரசன்னமாக நின்றுட்டு தன் தோளில் பல்லாக்கு வச்சுட்டே உபதேசம் பண்ணுறாரு. அதை இறக்கி வச்சு உபதேசம் பண்ணணும்னு கூட அவருக்கும் தோணலையா, ரகுகுணனுக்கும் தோணலையா, அவர் பார்த்தோட சந்தோஷத்தில் சொல்லணும்னு தோணலையா. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஜடபரதர் தன் தோளில் வச்சுட்டே சொல்கிறாராம் இத்தனை உபதேசத்தையும். அப்படி உபதேசத்தை கொட்டினார் ஒன்றும். அப்படி உபதேசத்தை கொட்டினதுக்கப்புறம் ரகுகரனை இப்படி திருவுடையில் விழுந்து பிறண்டு மேலே அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். இப்பேற்பட்ட உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னா நமஸ்காரம் தான் பண்ண முடியும்னு திருவடியை பிடிச்சிட்டு நமோ மஹத்யா, பேர்பட்ட மகான்களுக்கு நமஸ்காரம். இங்கே என்ன ஆச்சரியம்னா இவரை மாதிரி நமஸ்காரம் பண்ணவா யாருமே இல்லை. ஏன்னா மகான்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு போயிடுவா. இவர் அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். இந்த உலகத்தில் சுயநலம் இல்லாதபடிக்கு இப்படி எல்லோருக்கும் ஹிதத்தை பண்ணிட்டு சுற்றின்னு இருக்காளே மகான்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். நமோ மஹத்யஸ்து. அடுத்தது இந்த சின்ன குழந்தை பருவத்தில் இருக்காளே வட்டுக்களா, உபநயனத்துக்கு முன்னாடி அந்த வட்டுவாக இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை பின்னாடி மகான்களாக வரப்போகிறாளனோ, அப்பேற்பட்ட மகான்களாக வரக்கூடிய அந்த வட்டுவுக்கு நமஸ்காரம். வட்டுவானதுக்கப்புறம் சின்ன குழந்தைய பருவத்தில் இருக்காளனோ சிசுக்களாக, அந்த இருக்கக்கூடிய சிசுவுக்கு நமஸ்காரம். அடுத்தது யுவாக்களாக இருக்காளனோ, அவள் பின்னாடி மகான்களாக வரப்போகிறாளனோ, அப்பேற்பட்ட யுவாக்களுக்கு நமஸ்காரம். அப்புறம் நாளைக்கு மகானாக உலகத்துக்கே அபயம் கொடுத்து எல்லோருக்கும் நல்லது பண்ணக்கூடிய மகான்கள் கர்ப்பத்தில் யார் இருந்தான்னா அவர்களுக்கு நமஸ்காரம்னு இந்த பிறக்க வேண்டிய மகான்கள் பரியந்தம் அந்த யுவாக்களாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு நமஸ்காரம், குழந்தையாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு நமஸ்காரம், அப்புறம் வட்டுவாக இருக்கக்கூடிய சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு நமஸ்காரம். ஏ பிராமணாக காம் அவதூதலிங்காக, இந்த உலகத்தில் எப்படி எல்லோருக்கும் ஹிதம் பண்ணுறதுக்காக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை மகாத்மாக்கள், இனிமே பிறக்க வேண்டிய மகாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். ஏன்னா இப்பேற்பட்ட மகான்னால தானே இந்த ஜீவனானது இந்த மனசில் இருக்கிற அத்தனை ஜென்மமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது விலகின போனது ஒரு தோற்றமானது உண்டாகி அந்த சாதனை பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை 1.5 மணி நேரத்தில் கொடுத்துட்டாரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மகான்களுக்கு நமஸ்காரம்னு மகான்களுக்கு இப்படி ஒரு நமஸ்காரத்தை பண்ணி தான் எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்ன உடனே இப்போ மேலே இப்போ பல்லாக்கெல்லாம் இறக்கி வச்சாச்சு. மேலே அந்த குலபதி இருக்காரவனோ மகாராஜாவை கூப்பிட்டு, என்ன ரகுகுண மகாராஜா மேலே நம்ம கிளம்பணுமே, நம்மளுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ரகுகுணன் சொல்கிறாராம், இதுக்கு மேலே இந்த மண்கூடு அந்த பல்லாக்காகிற மண்கூட்டில் ஏறாது. இதோ இந்த க்ஷணம் நான் கிளம்பிட்டேன். இவருடைய வாக்குனால இந்த உபதேசத்தை கேட்டு திரும்பி ஒருத்தன் பல்லாக்கில் ஏறி சஞ்சரிச்சான்னா அப்புறம் அந்த உபதேசத்துக்கு என்ன மகிமை அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த மண்கூடு அந்த மண்கூடில் ஏறாதுன்ட்டார். இவர் சொன்னாரன்னோ எல்லாம் பூமியினுடைய அந்த பரிணாமம் தான், அதை புரிஞ்சுட்டாரான்னா. அதனால் இதுக்கு மேலே என் வாழ்க்கை முழுக்க பகவதர்ப்பணம் தான் சொல்லிட்டு அவர் தபஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜடபரை பார்த்தா உபதேசம் பண்ணிவிட்டு தேசோ விஷாலகான்னு அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்காராம் உபதேசம் பண்ணிவிட்டு.
இப்படி ஜடபரதர் வாழ்ந்து பிராரப்தவசாத்து இந்த சரீரம் இருக்கிற பர்யந்தம் இருந்து இதுக்கு முன்னாடியும் யார்கிட்டையும் பேசலை, இதுக்கப்புறமும் யார்கிட்டையும் பேசலை. தன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை 1.5 மணி நேரம் ரகுகணன் மாத்திரம்தான் பேசினார். அப்படி பேசி கடைசியாக பகவானோட 2 அறை கலந்தார் அந்த ஜடபரதர்னு அவருடைய சரித்திரம். இந்த ரகுகுணனும் தபஸுக்கு கிளம்பி அவனும் தபஸுக்கு போய் சாதனையால் பகவான் அடைந்தான்னு இந்த ஜடபரதருடைய உபதேசம் உத்தம உபதேசம். இப்படி பிரம்மனிஷ்டாலாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் சாட்சாத் பிரம்மனிஷ்டராக இருக்கக்கூடிய ஜடபரதருடைய கதையை சொல்லி முடிக்கிறார். இப்படி முடித்த உடனே எப்படி ரகுகணன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணானோ இந்த மாதிரி பரீட்சித்தும் நமஸ்காரம் பண்ணி ஆஹா எப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் சொன்னேன், இது கேட்ட உடனே இப்படி இல்லாமல் மகான்கள் நம்ம பாரத தேசத்தில் வாழ்ந்திருக்கார்களே அப்படின்னு பரம சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் இந்த ஜடபரதர் உபதேசம் பண்ணும்போது இந்த காடு இதில் சஞ்சாரம் பண்ணால் இப்படிலாம் கஷ்டப்படுறான் அப்படின்னு இந்த சம்சார வாழ்க்கையோடு சேர்த்து இதை சொன்னாரே, இது எனக்கு ஒன்றும் சரியாக புரியல, அதை நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கேட்ட உடனே மேலே அடுத்த அத்தியாயம் 14வது அத்தியாயத்தில் இந்த சம்சார வாழ்க்கை இதில் எப்படி ஒரு ஜீவன் கஷ்டப்படுறான், இதையும் அந்த காட்டில் கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த ஜீவனையும் சேர்த்து அதில் கொஞ்சம் விஸ்தாரமாக இந்த 14 அத்தியாயத்தை இதனுடைய விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். இந்த அத்தியாயத்தில் இந்த மாதிரி ஜடபரதர் போய் பகவானுடைய அடைந்தார் அப்படின்னு உயர்ந்த ஜடபரதருடைய உபதேசம் 3 அத்தியாயம். ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருடைய உபதேசமானது அமைஞ்சிருக்கு. கபிலோபதேசம்னா அவர் தனியாக தன் விதத்துக்கு ரொம்ப அருமையாக சொன்னார். ரிஷபோபதேசம் அது ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ஜடபரதருடைய உபதேசம் என்னன்னா, இது நான் இந்த கபிலோபதேசம் ரிஷபோபதேசம்லாம் ஏற்கனவே ஒருத்தர் கொஞ்சம் பார்த்து வச்சோம், அப்பப்போ இந்த கதைகள்லாம் தெரியும். ஆனால் இந்த ஜடபரதருடைய உபதேசம் மாத்திரம் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் நான். இதை ஏன்னா இந்த உபதேசத்தெல்லாம் சொல்கிற அளவுக்கு பாகவத சப்தாகத்தில் சமயமும் கிடையாது. இந்த முக்கியமான சில ஸ்லோகங்கள் கோவிதவாதான்னு ஆரம்பிக்கும், அது அப்புறம் பிராதுர்வியமேனம் ததபிரவீரியம்னு மனசனுடைய அந்த சக்தியை சொல்கிறது. ரகுகுணை தத்தபசான யாத்தி நச்சேஜயான்னு சொல்லிட்டு இதனால் மினாமகத்பாத ரஜோபிஷேகம்னு சொல்லிட்டு அதை சொல்லி கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜகாத்தின்னு பகவானுடைய அர்ச்சனை பண்ணதுனால எனக்கு ஜென்மாந்திர ஸ்மிருதி இருந்ததுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சது உபதேசத்தை முடித்தார். ரகுகுணன் நமஸ்காரம் பண்ணினார், அவர் வண்டி கிளம்பினார்ன்றதான் சொல்லுவோம் எப்பயுமே. ஆனால் எனக்கு ஒரு பாக்கியம், குருநாதருடைய கிருப்பை, நம்ம சுவாமியோட கிருப்பை, உங்கள் மூலியமாக இது முழுக்க பார்க்குறதுக்குள்ள பாக்கியம். இதை பார்த்து ஒவ்வொன்றுத்தையும் கொஞ்சம் கடினமாக தான் சொல்லியிருக்கார். பாக்கி உபதேசங்கள்லாம் பார்க்கும்போது இவருடைய ஜடபரதருடைய உபதேசமானது அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உள்ளே போனால் அதை கொஞ்சம் சுலபப்படுத்தி எது நம்மளுக்கு தேவையோ எல்லாத்தையும் முழுக்க சொல்லிட்டு போனோன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் அதுவே கேட்குறது புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்றதுனால இதுலேயும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எது நம்மளுக்கு தேவையோ கூடியவரையும் எதையும் விடாதபடிக்கு அப்படி பார்த்து சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு. ரொம்ப அருமையான ஜடபரத உபதேசம். உண்மையாகவே சொல்லப்போனால் இதை நான் முதல் தடவை சொல்கிறேன் என் வாழ்க்கையில். அதனால் பகவத் கிருப்பையில் ரொம்ப நன்னா அமைஞ்சது, எனக்கும் திருப்தியானது. அப்பேற்பட்ட உத்தம ரகுகுண உபதேசம். ஏன்னா 1.5 மணி நேரத்தில் என்ன ஆச்சரியம்னா, இந்த மண்கூடு அந்த பல்லாக்காகிற மண்கூடில் ஏறாதுன்னு ஏதோ வார்த்தைக்காக சொல்லலை, சொல்லிவிட்டு இவர் தபஸுக்கு கிளம்பி போயிட்டார். வேறு யாரும் ஆற்றுல போய் சொல்லிட்டு வரேன்லாம் இல்லாதபடிக்கு அவ்வளோதான் இந்த சரீரத்தாகிற இந்த ஆவரணத்தை உடைக்கணும்னு கிளம்பிட்டார்னா அந்த மகானுடைய வாக்கு எப்படி இருந்திருக்கணும், இப்படி சங்கத்தினால தான் எப்படி வாழ்ந்தார்னு இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு ஜென்மால ஜடபரதர் மாதிரி மாறுவோமா அப்படின்னு உண்மையாகவே ஆசையாக இருக்குது. அப்படிலாம் மாறி பகவத் பரமாக நம்ம மனசை வச்சுட்டு எதுலேயும் ஈடுபடாதபடிக்கு இருக்க முடியுமான்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே தோணுவது போல் இந்த ஜடபரத சரித்திரமானது கேட்கும்போது இருக்குது. அப்படியே சொல்லும்போதே நம்ம மனசானது சந்திருப்தி அடைந்து சமாதானமாகுது. அப்போ ஏற்பட்ட உயர்ந்த மகான்களுடைய கதை இந்த அத்தியாயத்தோட உபதேசமானது பூர்த்தியாகிறது. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத த்ரயோதசோऽध्यायः ब्राह्मणोवाच दुरत्यये अध्वन्यजया निवेशितः रजस्तमः सत्त्वविभक्तकर्मदृक् स एष सार्थोऽर्थपरः परिभ्रमन् भवाटवीं याति न शर्म विन्दति यस्यामिमे षण्णरदेवदस्यवः सार्थं विलुम्पन्ति कुनायकं बलात्
गोमायवो यत्र हरन्ति सार्थिकं प्रमत्तमाविश्य यथोरणं वृकाः प्रभूतवीरुतृणगुल्मगह्वरे कठोरदंशैः मशकैरुपद्रुताः क्वचित्तु गन्धर्वपुरं प्रपश्यति क्वचित् चाशुरयोल्मुखग्रहम् निवासतो यद्रविणात्मबुद्धिः ततस्ततो धावति भो अटव्याम् क्वचिच्च वाक्योत्थित पांसु धूम्रा दिशो न जानाति रजस्वलाक्षः अदृश्यझिल्लीस्वन कर्णशूल उलूकवाग्भिः व्यथितान्तरात्मा अपुण्यवृक्षान् श्रयते क्षुधार्दितः मरीचितो यानि अभिधावति क्वचिद्वितो याः सरितोऽभियाति परस्परं चालशते निरन्धः आसाद्य दावं क्वचिदग्नितप्तः निर्विद्यते क्व च यक्षैः हृतासुः शूरैः हृतस्वः क्व च निर्विण्णचेताः शोचन् विमुह्यन् उपयाति कश्मलम् क्वचिच्च गन्धर्वपुरं प्रविष्टः प्रमोदते निर्वृतवन्मुहूर्तम् चलन् क्वचित् कण्टकशर्कराङ्घ्रिः नगारुरुक्षुः विमना इवास्ते पदे पदे अभ्यन्तरवह्निनार्दितः कौटुम्बिकः क्रुध्यति वै जनाय क्वचिन्निगीर्णः अजगराहिना जनः नावैति किञ्चित् विपिने अपविद्धः दष्टस्मशेते क्व च दन्तशूकैः अन्धोऽन्धकूपे पतितस्तमिस्रे कर्हि स्मचित् क्षुद्ररसान् विचिन्वन् तन्मक्षिकाभिः व्यथितो विमानः तत्रातिकृच्छ्रात् प्रतिलब्धमानः बलात् विलुम्पन्ति अथ तं ततोऽन्ये क्वचिच्च शीतातप वातवर्ष प्रतिक्रियां कर्तुम् अनीश आस्ते क्वचिन्मिथो विपणन् यच्च किञ्चित् विद्वेषमृच्छति उत वित्तशाठ्यात् क्वचित् क्षीणधनस्तु तस्मिन् शय्यासनस्थान विहारहीनः याचन् परात् अप्रतिलब्धकामः पारक्यदृष्टिः लभतेव मानम् अन्योन्यवित्त व्यतिषङ्गवृद्ध वैरानुबन्धः विवहन्मिथश्च अध्वन्यमुष्मिन् उरुकृच्छ्रवित्त बाधोपसर्गैः
विहरन् विपन्नः तांस्तान् विपन्नान् स हि तत्र तत्र विहाय जातं परिगृह्य सार्थः आवर्तते अद्यापि न कश्चिदत्र वीराध्वनः पारमुपैति योगम् मनस्विनो निर्जितदिग्गजेन्द्राः ममेति सर्वे भुवि बद्धवैराः मृधेशैरन् न तु तद्व्रजन्ति यन्यस्तदण्डः गतवैरोभियाति प्रसज्जति क्वापि लताभुजाश्रयः तदाश्रयाव्यक्तपदद्विजस्पृहः क्वचित् कदाचित् हरिचक्रतस्त्रसन् सख्यं विधत्ते बककङ्कगृध्रैः तैर्वञ्चितो हंसकुलं समाविशन् अरोचयन् शीलमुपैति वानरान् तज्जातिरासेन सुनिर्वृतेन्द्रियः परस्परोद्वीक्षण विस्मृतावधिः द्रुमेषु रंस्यन् सुतदारवत्सलः व्यवायदीनो विवशस्वबन्धने क्वचित् प्रमादात् गिरिकन्दरे पतन् वल्लीं गृहीत्वा रजभीत आस्थितः अतः कथञ्चित् स विमुक्त आपदः पुनश्च सार्थं प्रविशति अरिन्दमा अध्वन्यमुष्मिन् अजया निवेशितः भ्रमञ्जनोऽद्यापि न वेद कश्चन रहुगणा त्वमपि ह्यध्वनोऽस्य संन्यस्तदण्डः कृतभूतमैत्रः असज्जितात्मा हरिसेवयाशितं ज्ञानासिमादाय तरातिपारम् राजोवाच अहो नृजन्माखिल जन्मशोभनं किं जन्मभिस्तु अपरैरपि अमुष्मिन् न यदृशीकेश यशः कृतात्मनां महात्मनां वः प्रचुरः समागमः न ह्यद्भुतं त्वच्चरणाब्जरेणुभिः हतां हसो भक्तिरधोक्षजे अमला मौहूर्तिकाद्यस्य समागमाच्च मे दुस्तर्कमूलः अपहतो अविवेकः नमो महद्भ्योऽस्तु नमः शिशुभ्यः नमो युवभ्यः नम आवटुभ्यः ये ब्राह्मणाः गाम् अवधूतलिङ्गाः चरन्ति तेभ्यः शिवमस्तु राज्ञाम्। श्रीशुक उवाच इत्येवम् उत्तरामातः स वै ब्रह्मर्षिसुतः सिन्धुपतयः आत्मसतत्वं विगणयतः परानुभावः
परमकारुणिकतया उपदिश्य रघुगणेन सकरुणम् अभिवन्दितचरणः आपूर्णार्णव इव निभृत करनोर्म्याशयः धरणिमिमां विचचार सौवीरपतिरपि सुजनसमवगतपरम् आत्मसतत्व आत्मनि अविद्याध्यारोपितां च देहात्ममतिं विससर्ज एवं हि नृप भगवत् आश्रिताश्रित अनुभावः राजोवाच योगवाइह बहुविधा महाभागवतः त्वयाभिहितः परोक्षेण वचसा जीवलोकभवाद्वा सह्यार्यमनीषया कल्पितविषयः नाञ्जसा व्युत्पन्नलोक समधिगमः अथ तदेवैतत् दुरवगमं समवेतानुकल्पेन निर्दिश्यतामिति। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे त्रयोदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।